ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. ஸ்ரீ பெருந்தேவி தாயா சமேத ஸ்ரீ தேவராஜ சுவாமி திருவடிகளுக்கு நமஸ்காரம். ஸ்ரீ பாகவத உத்தமர்களுக்கு நமஸ்காரம். இன்று மார்கழி மாதத்தின் 14வது நாளான 14வது பாசுரத்தை பற்றி நாம் இப்போது சேவிப்போம். உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழ் நீர் வாய் நிகழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பின கான் செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோர் எம்பாவாய். இப்பாசுரத்தின் விளக்க உரையாக இன்று ஐம்புலன்களில் ஒன்றான நாவன்மையை பற்றி பேசுவதாக இப்பாசுரம் அமைய பெற்றுள்ளது. உங்கள் போர்க்கடை தோட்டத்து வாவியுள் என்று கூறும்போது உங்கள் வீட்டில் பின்னால் உள்ள அகன்ற தோட்டத்தில் உள்ள வாவி அகண்ட நீர்நிலைகளை பற்றி குறிப்பிடுவதாக உள்ளது. குளத்தை குறிப்பிடுவதாக நாம் இங்கே எடுத்துக்கொள்ளலாம். செங்கல் நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பின கான். செங்கல் நீர் வாய் நெகிழ்ந்து அந்த தோட்டத்தில் உள்ள அகழியில் நீர் வாய் நெகிழ்ந்து நீரில் உள்ள செங்கல் நீர் அப்படின்ற போது வாய் நெகிழ்ந்து அப்படின்னும் போது தாமரை மலரை குறிப்பிடுகிறது. தாமரை மலர் நெகிழ்ந்து விரிந்து ஆம்பல் வாய் கூம்பின கான். அப்படி தாமரை மலர் வாய் நெகிழ்ந்துன விரிந்து உள்ளது. ஆம்பல் வாய் கூம்பின கான் என்று அல்லி மலர்கள் கூம்பி உள்ளன, அதாவது இதழ்கள் மூடிக்கொண்டுள்ளன அப்படின்னு சொல்கிறார். அதாவது பொழுது புலர்ந்து விட்டது, சூரியனை கண்ட தாமரை மலர் விரிந்து விட்டது, சூரியனை கண்ட அல்லி மலர் கூம்பி கொண்டது என்று மறைப்பொருளாக உணர்த்துகிறார். அதனால் விடிந்து விட்டது. செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர். காவி உடை செங்கல் பொடி கூரை. செங்கல் பொடி எந்த கலரில் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும், காவி நிறம். அத்தகைய காவி நிற ஆடையை உடித்து கொண்டு வெண்பல் தவத்தவர் காஷாயம் கட்டி கொண்ட முனிவர்களின் பற்கள் வெண்மையாக இருக்கும். ஏன்னா எந்த விதமான தீய பழக்கங்களுக்கும் அடிமையாகாமல் இருப்பதால் அவர்களுடைய பற்கள் வெண்மை நிறமாக இருக்கும். அத்தகைய வெண்பல் தவத்தவர் காவி உடை அணிந்த வெண்பற்களை உடைய தவத்தோர் முனிவர்கள் எல்லாம் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார். அவர்களுடைய இஷ்டப்பட்ட தெய்வங்களின் திருக்கோயில்களின் கதவை திறப்பதற்காக சென்று கொண்டிருக்கிறார்கள். எங்களை முன்னம் எழுப்புவான். இப்படியெல்லாம் பொழுது புலர்ந்தது, செங்கல் நீர் நெகிழ்ந்தது, ஆம்பல் வாய் கூம்பிக் கொண்டது, முனிவர்கள் எல்லாம் எழுந்து புறப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்படி பொழுது விடியும் என்ற எங்களை முன்னாடி இந்த மாதிரி பொழுது விடிந்து விட்டது, எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும். எங்களுக்கெல்லாம் முன்னதாக எழுந்து வந்து எங்களை நீ எழுப்புவதாக நேற்று கூறினாயே, நங்கையே எழுந்திராய், இன்னும் நீ எங்களை வந்து எழுப்பாமல் நான் உங்களை வந்து எழுப்புவதற்காக இன்னும் உறங்கிக் கொண்டிருக்காயே, நானாதாய் வெட்கம் உடையவளே, உனக்கு நாணமே இல்லையா? எங்களை நீ வந்து எழுப்புவதாக கூறினாய், ஆனால் நாங்கள் வந்து உன்னை எழுப்புவதாக இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கிறாயே. நாவுடையாய் பேச்சுத்தன்மை உடையவளே, உன்னை கூப்பிடாமல் நாங்கள் மட்டும் கிருஷ்ண பகவானிடம் சென்றால் உன்னுடைய செம்மையான வாக்கு திறமையால் கிருஷ்ணனை பேசுவதற்கு எங்களுக்கு திறனில்லை. நீ வந்து பேசும்போது கண்ணன் அகமகிழ்ந்து எங்களை அருள் புரிவான். அதனால் நாவுடையாய் சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன். அகன்ற கைகளை உடைய பெருமாளின் திருக்கையில் சங்கோடு சக்கரம், கைகளில் ஒரு கையில் சங்கையும் ஒரு கையில் சக்கரத்தையும் தாங்கி நிற்கும் தடக்கையன், அகன்ற கைகளை உடையவன். பங்கைய கண்ணாளனை, பங்கயம் அப்படின்னும் போது அதுக்கு தாமரை மலர்கள் அப்படின்ற பொருள் இருந்த எல்லா அவதாரத்தைகளும் பெருமாளின் திருக்கண்களை தாமரைக்கு ஒப்பாக ஓமைப்படுத்தி இருக்கிறார்கள். அத்தகைய பங்கைய கண்ணாளனை பற்றி பாடுவோம். எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் எழுந்துவாய் நங்காய் அப்படின்று ஆண்டாள் அவர்கள் பாசுரத்தில் தன் தோழியை எழுப்புகின்றாள். இதன் மூலம் உட்கருத்து என்றால் என்னவென்று கூட்டால், இங்கே ஆழ்வார்களில் ஒருவரான திருப்பாணாழ்வாரை பற்றி குறிப்பிடப்படுகிறது. பகவான் வந்து எந்தவித ஜாதி பேதம் இல்லாமல் அனைவருக்கும் கடாட்சித்து அருள்வார், அந்த அகன்ற கண்களை கொண்டு அனைவரும் கடாட்சித்து அருள்வார் என்று கூறுகின்றார். திருப்பாணாழ்வார் என்ற ஆழ்வார் பெருமாளுக்கு 10 பாசரங்கள் பாடி தன்னுடைய கண்களால் கடாட்சித்து அருளினார் என்று இப்பாசுரத்தில் உட்கருத்தாக கொள்ளப்படுகின்றது. அதனால் இப்பாசுரத்தை தினமும் சேவித்து ஆண்டாளின் அருளையும் பெருமாளுடைய அருளையும் பெறுவோம் என்று கூறி வணக்கம் தெரிவிக்கிறேன். மேலும் மேலும் கூறுகிறேன்.
இப்பாசுரங்களின் லிங்கை நீங்கள் அனைவருக்கும் அனுப்பும்போது ஆண்டாள் அருளுக்கு நீங்கள் பாத்திரமாவீர்கள். அதனால் அனைவருக்கும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம். அடியேன் காஞ்சிலதா பார்த்தசாரதி.